ஆண்டவர். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். கர்த்தர் நகைப்பார். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு விரோதமாக எதிர்ப்புகள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கிறிஸ்துவின் ராஜ்யம் வல்லமையாக ஸ்தாபிக்கப்படும். கிறிஸ்துவின் ராஜ்யமே ஜெயம் பெறும். எதிர்ப்புகள் வரும்போது நாம் ஒருவேளை சோர்ந்து போகலாம். நாம் சோர்ந்து போகிற வேளைகளில் நாம் நம்மையோ நம்முடைய சூழ்நிலைகளையோ நம்முடைய பலவீனங்களையோ நோக்கி பார்க்க கூடாது. ஜெயம் கொடுக்கிற கர்த்தரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். தேவனுடைய சித்தம் நிச்சயம் நிறைவேறும் என்னும் நம்பிக்கை நம்முடைய சிந்தையில் காணப்பட வேண்டும். நாம் இந்த பூமியில் இருக்கும் வரையிலும் அங்கும் இங்குமாக அலக்களிக்கப்படலாம், சமுத்திரத்தில் தத்தளிக்கலாம். இந்த பூமியில் நாம் நிலையில்லாமல் அலைந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ பரலோகத்தில் உள்ள தம்முடைய நிலையான நித்திய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். தமக்கு விரோதமாக இந்த பூமியில் எழும்பியவர்களை நியாயம் தீர்ப்பதற்காக கிறிஸ்துவானவர் தம்முடைய நியாயாசனத்தை பரலோகத்திலே ஆயத்தம் பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் கொந்தளிக்கிறார்கள். விருதா காரியங்களை தங்களுடைய இருதயத்தில் சிந்திக்கிறார்கள். சத்துருக்கள் ஏகமாய் கூடி கர்த்தருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களை பார்த்து நகைக்கிறார். தங்களிடத்தில் பலன் இல்லாத போதிலும் தாங்கள் பலவான்கள் என்று சத்துருக்கள் வீணாய் சிந்திக்கிறார்கள். கர்த்தருடைய தனிப்பட்ட கிரியைகள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். மனுஷனின் மாயையான திட்டங்களை பார்த்து நகைப்பார். மனுஷரை எகிழுகிறார். மனுஷரோடு பேசுகிறார். மனுஷரோடு கோபமாய் இருக்கிறார். மனுஷரின் பாவங்களுக்காக அவர்களை கலங்க பண்ணுவார். மனுஷரோடு உக்கிரமமாய் இருக்கிறார். சீயோன் மீதில் மேசியாவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவார். மேசியாவிடம் பேசுகிறார். ஒரு குமாரனை ஜனிப்பிக்கிறார். மேசியாவிற்கு ஜாதிகளை சுதந்திரமாக கொடுப்பார். பூமியின் எல்லைகளை மேசியாவிற்கு சொந்தமாக கொடுப்பார். இருப்பு கோலால் சத்துருக்களை நொறுக்குவார். ராஜாக்களை உணர்வடைய பண்ணுவார். நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாய் இருக்க அறிவுரை கூறுவார். கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற யாவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கலங்க பண்ணுவார். கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மதியீனர்கள். அவர்கள் எத்தனை திரளாய் கூடி வந்தாலும் அவர்கள் எல்லோருமே மதியீனரின் கூட்டத்தாராகவே இருக்கிறார்கள். கர்த்தர் மதியீனரின் கூட்டத்தை பார்த்து நகைக்கிறார். அவர்களை எகழுகிறார். கர்த்தர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். அவருக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் இந்த பூமியிலே அவருக்கு விரோதமாக ஆலோசனை செய்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை நீதியாய் தண்டிப்பார். தம்முடைய சத்துருக்கள் பலனற்றவர்கள் என்று கர்த்தர் தீர்மானம் பண்ணினாலும் கர்த்தர் அவர்களை நீதியாய் விசாரித்து நீதியாய் தண்டிக்கிறார். சத்துருக்கள் கர்த்தருக்கு விரோதமாக கொந்தளிக்கலாம். ஆனால் அவர்களால் கர்த்தரை கலங்க பண்ண முடியாது. கர்த்தரே தம்முடைய கோபத்தில் தம்முடைய சத்துருக்களை கலங்க பண்ணுகிறவர். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாகவும் சத்துருக்கள் எழும்பினாலும் கர்த்தரானவர் தம்முடைய பிரியமான குமாரனுக்காக இந்த ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறார். கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு விரோதமாக பேசுகிறவர்கள் மீது கர்த்தரும் தம்முடைய கோபத்தில் அவர்களோடு பேசுகிறார். கர்த்தர் தம்முடைய உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுகிறார். கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் தோல்வி அடைய போவது நிச்சயம். அவர்களுடைய துன்மார்க்கமான ஆலோசனைகள் எல்லாம் அவமாய் போகும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் தம்முடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ராஜா தேவன் தம்முடைய குமாரனை தம்முடைய ராஜா என்று சொல்லுவதில் பிரியப்படுகிறார். கர்த்தரே தம்முடைய குமாரனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஜாதிகளை ஆளுகை செய்யும் அதிகாரத்தையும் நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தையும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் பூரணமாய் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனுடைய ராஜா. குமாரன் பிதாவுக்கு பிரியமானவர். பிதா தம்முடைய குமாரனிடத்தில் பிரியமாய் இருக்கிறார். கிறிஸ்துவானவரோ இந்த மகிமையை தமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவில்லை. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே குமாரன் பிரியமாய் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் ராஜரீக மகிமையை தேடி போகவில்லை. ஆனாலும் பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ராஜரீக மகிமையை கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன்
தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் இந்த ராஜரீக மகிமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். பிதாவானவர் குமாரனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ராஜரீக மகிமையை அவருக்கு உறுதி பண்ணி இருக்கிறார். குமாரனாகிய கிறிஸ்து ராஜாவாய் ஆளுகை செய்வது பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக சித்தம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த சங்கீத பகுதியை வாசிக்கும் போது கர்த்தரை போற்றி புகழ வேண்டும். ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பிதாவாகிய தேவன் சர்வ அதிகாரத்தையும் சர்வ வல்லமையையும் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்திருக்கிற தெய்வீக அதிகாரத்தையும் வல்லமையையும் நாமும் அங்கீகரித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்க வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது பரலோக பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிப்பதோடு உம்முடைய குமாரனுடைய ராஜ்யமும் வருவதாக என்றும் ஜெபிக்க வேண்டும்.